வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு ஏற்படும். எங்களுடைய கட்சிக்கும் நாட்டுக்கும் அது ஒரு சரியான தீர்வாக இருக்கும். அந்த தீர்வு ஏற்படும் போது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. சற்று பொறுத்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து பிரியாவிடை பெறுகிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 2024 பாஜகவுடன் கூட்டணி நிலைப்பாடு இல்லை என்று கடந்த முறை செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறி இருந்தீர்கள். இப்போதும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ் அதை இப்பொழுது சொல்ல முடியாது என்றார். ராமதாஸ் அன்புமணி மோதல் விவகாரம் கட்சியில் உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமதாஸ் அன்புமணி இருவரும் இணைய வேண்டும் என கட்சியினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் ராமதாஸ் அன்புமணி இடையே ஒற்றுமை ஏற்பட வேண்டி பாமகவினர் மங்கள ஆதித்ய பூஜை நடத்தினர். சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் போலீசாரின் மீதும் சிறிதும் பயமில்லாமல் போய்விட்டது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு சேவை இல்லத்தில் தங்கி படிக்கும் 13 வயது மாணவி விடுதி காவலாளியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களிடையே அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, தமிழகம் முழுவதுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் வழக்குகள் திமுக அரசால் பொறுப்பின்றி கையாளப்படுவதன் விளைவு சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் போலீசாரின் மீதும் சிறிதும் பயமில்லாமல் போய்விட்டது. ஒவ்வொரு குற்றம் நடைபெற்ற பிறகும் குற்றவாளியை பிடித்து விட்டோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் திமுக அரசு குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் அரசின் முதல் கடமை என்பதை மறந்து போய்விட்டது. உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள மாணவியர் விடுதிகளில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜ் தாவேகாவில் நேற்று இணைந்தார். அவர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியினர் புதிய பொறுப்பாளருக்கு முழு ஒத்துழைப்பை நல்கி வரும் சட்டசபை தேர்தலுக்கான கட்டமைப்பு மற்றும் தேர்தல் முன்னெடுப்புகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திமுகவை சேர்ந்த ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் MLA டேவிட் செல்வன், அதிமுகவை சேர்ந்த வால்பாறை முன்னாள் MLA டாக்டர் ஸ்ரீதரன், JPR கல்வி அறக்கட்டளை டாக்டர் மரிய வில்சன், மயிலாப்பூர் முன்னாள் MLA ராஜலட்சுமி, முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஆகியோரும் தாவேகாவில் இணைந்தனர். பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு சேவை இல்லத்திலேயே ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துகிறது. முதல்வர் ஸ்டாலின் இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என பழனிசாமி சாடியுள்ளார். எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணியா என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, அதை விஜயிடம்தான் கேட்க வேண்டும். கூட்டணி ஆட்சி அமைவதுதான் நாட்டுக்கு நல்லது. அப்போதுதான் கேள்வி கேட்க முடியும் என்றார். மேலும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும். ஆனால் தமிழகத்தில் எப்போது பார்த்தாலும் கூட்டணி மற்றும் தேர்தலை பற்றியே பேசுகின்றனர். கரூரை சேர்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, மணல் கொள்ளை மிகவும் மோசமாக நடக்கும் மாவட்டமாக கரூர் உள்ளது. இன்றைக்கும் கூட லாரிகள் பிடித்து வைக்கப்பட்டது. அரசு அனுமதித்த அளவை விட கூடுதலாக மணலை அள்ளி விற்பனை செய்தால் எதிர்கால சந்ததிக்கு இந்த அரசுகள் என்ன விட்டு செல்கின்றனர் என்பது மிகப்பெரிய கேள்வி. இரவு பகல் பார்க்காமல் 24 மணி நேரமும் டாஸ்மாகில் மது விற்பனை செய்யப்படுகிறது. பழைய பஸ் ஸ்டாண்ட், புதிய பஸ் ஸ்டாண்ட் என்பதில் குழப்பம் நிலவி வருகிறது. பழைய பஸ் ஸ்டாண்டை விரிவாக்கம் செய்தால் அது கரூர் மக்களுக்கு நிச்சயம் நல்லதாக இருக்கும் என்றார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் அரசு சேவை மையத்தில் தங்கி படித்து வந்த 8ஆம் வகுப்பு மாணவி அங்கு பணியாற்றி வரும் காவலாளியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, தமிழ்நாடு செழிப்பாக இருப்பதாகவும் மக்கள் மகிழ்ச்சியில் திளைப்பதாகவும் நினைத்துக் கொண்டு மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதல்வர். ஐயோ பாவம், அவருக்கு எதுவுமே தெரியவில்லை. தமிழ்நாட்டில் எங்குமே பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத நிலையை உருவாக்கி வைத்திருப்பதுதான் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு கால சாதனை. தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த அரசு அகற்றப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை பாமக தீவிரமாக முன்னெடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக வரும் ஜூன் 12ஆம் தேதி என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விவசாயிகள் சாகுபடி காயத்த பணியை தொடங்கியுள்ளனர். மேட்டூர் அணையின் மொத்த நீர்மட்டம் 120 அடி. அணையிலிருந்து காவிரி டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக வரும் ஜூன் 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்து விடுகிறார். இதன் மூலம் 12 டெல்டா மாவட்டங்களில் 17.10 லட்சம் ஏக்கர் நிலங்களில் குறுவை, சம்பா, தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்படும். டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி காயத்த பணியை தொடங்கியுள்ளனர். மேலும் மேட்டூர் அணையில் மதகுகள் சீரமைப்பு பணி, நெடுஞ்சாலை சார்பில் சாலையோரத்தில் வளர்ந்திருந்த புல் பூண்டுகள் புக்லைன் மூலம் அகற்றப்பட்டுள்ளன. தற்போது அணைக்கு 5980 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது.
புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. உறுப்பினர் சேர்க்கையை முழுமையாக முடிக்காத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிகழ்காலத்தை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு 2047ஆம் ஆண்டு கனவுகளை மத்திய அரசு விற்பதாக ராகுல் விமர்சித்துள்ளார். ராகுல் பொறுப்பற்ற எதிர்க்கட்சி தலைவராக உள்ளார். கடவுள் அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் என்று பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான JP நட்டா தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியான சம்பவத்தில் தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி பெங்களூரு கிரிக்கெட் அணி கர்நாடகா ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இன்று பயணம் செய்ய உள்ள நிலையில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோடு கண்ணூர் துறைமுகங்களுக்கு நடுவே சரக்கு கப்பல் ஒன்று நடுக்கடலில் தீப்பற்றி கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவுடன் பரஸ்பர உறவை விரும்புவதாக பிரதமர் மோடிக்கு வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் வெடித்த கலவரத்தால் புலம்பெயர்ந்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோதமாக குடியேறிய 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு போராட்டம் வெடித்தன. இந்நிலையில் அதிபர் டிரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஒரு காலத்தில் சிறந்த அமெரிக்க நகரமாக இருந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சட்டவிரோத குடியேறிகளாலும் குற்றவாளிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இப்போது வன்முறை கிளர்ச்சி கும்பல்கள் எங்கள் நாடு கடத்தல் நடவடிக்கைகளை நிறுத்த தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஆனால் இந்த சட்டவிரோத கலவரங்கள் எங்கள் உறுதியை வலுப்படுத்துகின்றன. உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம், பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் மற்றும் அட்டர்னி ஜெனரல் பாண்டி ஆகியோர் மற்ற அனைத்து தொடர்புடைய துறைகள் மற்றும் நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து லாஸ் ஏஞ்சல்ஸை புலம்பெயர்ந்தோர் படையெடுப்பிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். கலவரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் நான் உத்தரவிட்டுள்ளேன். லாஸ் ஏஞ்சல்ஸில் சட்டம் ஒழுங்கு மீட்டெடுக்கப்படும். சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்படுவார்கள். அவர்களின் பிடியிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் விடுவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். கழுதை தோலிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்துக்காக சீனா அவற்றை அதிக அளவு வாங்குவதால் பாகிஸ்தானில் தேவை அதிகரித்து கழுதை ஒன்றின் விலை 2 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.